இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் குழுமி கடவுளை தொழுது வணங்கி அந்த இறைவனே கதி, அவரே நம்முடைய நம்பிக்கை, நாமும் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக பொறுப்பாளர்களாக நாம் இருப்போம் என்ற சிந்தனையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அதோடு இணைந்து இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்களை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பல்வேறு கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். இன்றைய நாளில் பல பேர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. சத்ய சந்தோஷ், எல் சந்திரா, ஐ சகாய, இக்னட் லாவ்ரன் 40வது ஆண்டு பிறந்தநாள். கிளாரிஸ் லிண்டா 3ஆம் ஆண்டு குழந்தை. ராஜேந்திரன் 75வது ஆண்டு பிறந்தநாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுள் இவர்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். சாம் ஜோஸ் ஃபார் த சக்சஸ் இன் பிஸ்னஸ், ஜெய் அஜய், வி ஆண்டனி ராஜ், இ அல்ஃபோன்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபார் சக்சஸ் இன் பிஸ்னஸ் ஒப்பு கொடுத்து வச்சுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்காக டெய்ஸி பெத்லின், பாப்பையா பெக்மன்ஸ், புஷ்பம், மேரி மகதலின், ஃபார் இன்ஜக்கல், ஃபார் அருளப்பன், ஆரோக்கிய சுவாமி, லூது மேரி கஸ்தூரி, எஸ் ஜெகநாதன், ஜெய ரெஜினா, ஏஆர் மர்சி மித்ரா, கிறிஸ்டினா, அம்மாள், ஆண்ட்ரூ ராஜ்குமார், ஏ ஜான் பிரிட்டோ, ஆர் ஏ ராயப்பன், வில்லியம்ஸ், எம் தாமஸ் பச்சையப்பன், பீட்டர் சித்ரா குடும்பத்தினர் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக. மேலும் இவான் லில்லி, சேவியர் அமால், ஆந்தனி, ஏ மேரி, வி கே ஆந்தனி, யுவா ஆந்தனி, கார்த்தியனி ரோசி, சாந்தகுமால், சார்ல்ஸ் மைக்கேல், மங்களமேரி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
நாளுடைய சிறப்பு கருத்தாக நம்முடைய திரு இருதய குருத்துவ கல்லூரிக்காக ஜெபிப்போம். அதனுடைய இல்லத்தந்தை நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர்களுக்காகவும் படிக்கின்ற குருமட மாணவர்களுக்காகவும் நாம் வேண்டுவோம். இறைவனுடைய அருள் ஆசை தொடர்ந்து நல்ல குருக்கள் நம்மளுக்கு திரு அவைக்கு கிடைக்க வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எங்களின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. என்றென்றும் இல்லை எல்லாமல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவார் உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீ வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தாம் அளித்த வாக்குறுதியின்படி அந்த இரவில் தம் தூதர்களை அனுப்பி எங்கள் முன்னோர்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தியவர்களை கண்டித்து தகுந்த தண்டனை அளித்து எங்களை பெருமைப்படுத்தினார். நீதிமான்கள் மீட்கப்படுவார்கள், நீதிமான்கள் வாழ்வு பெறுவார்கள், நீதிமான்கள் என்றென்றும் கடவுளை போற்றி பாடி துதிப்பார்கள். இத்தகைய வாழ்வின் நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ள இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாலமோனின் நாணய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 6-9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீ தண்டித்து அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாகக் கொண்டு இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும்
வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் நம்பிக்கை என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன, நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்த பழைய உடன்படிக்கை நூலின் மாந்தர்கள் உயர்வு பெற்றது எப்படி, அத்தகையவர்களுக்கு கடவுளும் தன் வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றி அவர்களை உயர்த்தினார் என்பதை சொல்லும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை மற்றும் 8 முதல் 19 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையினால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதை தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வசனங்கள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னம் விடமாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டுமாக ஆண்டவனுடைய சந்நிதி கடவுளுக்கு நாம் நன்றியும் மகிமையும் வணக்கமும் ஆராதனையும் செலுத்தி நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வை புதுப்பித்து கொள்ள கடந்த வாரம் முழுவதும் நாம் அனுபவித்த நல்லது கெட்டதுகள் எல்லாம் ஆராய்ந்து அலசி பார்த்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புலந்திருக்கின்ற புதிய நாள் புதிய வாரத்தை இறைவன் ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு வருகிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையை இன்னும் கடவுள் கூடுதலாக ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் எவ்வளவுதான் நம் வீடுகளில் சமூக சூழலில் நாம் சோர்வோடும் கவலையோடும் பதற்றத்தோடு பயத்தோடு ஒரு விதமான ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து
இங்கே வருகை தந்து மீண்டுமாக உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடு செல்லக்கூடிய அற்புதமான நேரமாக, பொழுதாக, தருணமாக அமைவதுதான் ஆண்டவருடைய அழகான கல்வாரி பலி. அதனால்தான் வாரம் ஆறாவாரம் என்று சொல்லி நீங்கள் ஆறாவாரத்தோடு இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்வோடு மனநிறைவோடு அந்த ஆண்டவர் இயேசு பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் வாழதான் மீண்டும் ஒரு புதிய நாள் கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் என்னாலும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஜான் மில்டன் கேள்விப்பட்டிருக்கிற ஜான் மில்டன் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஆங்கில இலக்கியத்தின் மகா சக்கரவர்த்தியாக ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கியவர் தான் ஜான் மில்டன். அவரை பற்றி நிறைய கவிதைகள் எல்லாம் படித்த நாட்களும் உண்டு. அவருடைய புகழ்பெற்ற ஒரு கவிதை த பாரடைஸ் லாஸ்ட் என்பது. ஆகவே இந்த கவிதையானது பல பேருடைய இன்றைக்கு கூட அவர் எழுதப்பட்ட இந்த கவிதையெல்லாம் இன்றைக்கு கூட வாத பொருளாக விவாதிக்கின்ற அற்புதமான கவிதையாக மாறுது. நகைச்சுவையாக சொல்வார்கள். ஜான் மில்டன் எழுதிய இந்த கவிதை த பாரடைஸ் லாஸ்ட் என்பதை நகைச்சுவையாக இப்படி சொல்வார்கள். அதாவது when John Milton married he wrote the paradise lost and his wife died he wrote the paradise regained என்று சொல்வார்கள். தமிழில் அவர் திருமணம் செய்த பொழுது சொர்க்கம் கிடைத்தது, திருமணம் செய்த போது சொர்க்கம் இழந்தது என்று கவிதை எழுதினார். அவர் மனைவி இறந்த பிறகு சொர்க்கம் மீண்டும் கிடைத்தது என்றெல்லாம் இந்த கவிதையை பற்றி சொல்வார்கள். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். இவருடைய வாழ்க்கையை படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது இவருடைய தனிப்பட்ட வாழ்வு நிறைய சோகங்கள், நிறைய கவலைகள், நிறைய வருத்தங்கள். என்னவென்றால் இவருக்கு 2 முறை திருமணம் நடந்தது. 2 முறை திருமணம் நடந்தும் 2 மனைவியும் இறந்து போனார்கள். இது ஒரு பெரிய கஷ்டம். பிறகு 1652ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயதில் தன்னுடைய இரு பார்வையும் இழந்தார். அந்த பார்வை இழந்தபோது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கனவு என்னவென்றால் அவருடைய அந்த இயலாமையை தன்னுடைய கவிதையில் அழகாக சொல்லுவார். அதாவது கடைசி தீர்வையின் பொழுது கடவுளிடத்து நான் சொல்லுவேன், கடவுளே நீர் எனக்கு கொடுத்த ஆற்றல் திறமையெல்லாம் கொடுத்து எவ்வளவு கவிதை நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் பாரும் என்று நான் ஆண்டவரிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னவோ கடவுள் என்னுடைய கண்களை எடுத்துக்கொண்டார் என்று அந்த கவிதை ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் என்ற கவிதை எழுதபோது அவர் மீண்டுமாக ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லி தன்னுடைய அந்த பார்வை இழந்த சூழலும் ஒரு மீட்டெடுக்குகின்ற அழகான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை என்றால் அதுதான் அழகான சிந்தனை. என்னவென்றால் அவர் சொல்கிறார், God doesn't need either humans' work or his deeds. Rather, who best bear his mild yoke, they serve him. And they also serve who only stand and wait. தமிழ் அழகா இருக்கு. என்னன்னா, கடவுள் யாரிடமும் சேவகத்தை எதிர்பார்க்கவில்லை. கடவுள் யாரிடமும் நம்முடைய சேவையை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் கடவுளுக்கு சேவை செய்ய ஆயிரக்கணக்கான வானக தூதர்கள் இருக்கிறார்கள். நம் தயவிலையா கடவுள் வாழ்கிறார். ஆகவே மனிதர்களாகிய நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிக்கலோ பிரச்சனைகளோ கவலைகளோ இதையெல்லாம் கண்டு முணுமுணுக்காமல் மாறாக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஸ்டாண்ட் அண்ட் வெயிட், அதான் அவருடைய வார்த்தை. They can also serve only who can stand and wait. பொறுமையாக கடவுளுக்காக நாம் காத்திருப்பதும் ஒரு அழகான சேவைதான். இப்படிதான் தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னை அற்புதமாக மீட்டெடுக்கின்ற மாமனிதராக வாழ்ந்தவர் தான் ஜான் மில்டன் என்பவர். இதுதான் இன்றைய நாளுடைய செய்தி. பொது காலத்துடைய 19ஆம் ஞாயிறு. இன்று நாம் எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நின்று காத்திருங்கள். ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். பொறுமையாக ஆண்டவருக்காக விழிமேல் வழி வைத்து காத்திருங்கள். ஆகவே கடவுள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இந்த திருப்பலியில் நம்மோடு வரலாம், நம்முடைய ஜெபத்தில் வரலாம், உழைப்பில் வரலாம், நம்முடைய பக்தி முயற்சியில் வரலாம்.
ஆகவே கடவுள் வருவதை நாம் யாரும் அசட்டை செய்ய வேண்டாம், அலட்சியம் செய்யாதீர்கள். Don't be carelessness on your attitude and your lifestyle. இல்லையா, நாம் அலட்சியம் செய்யாமல் அசட்டை செய்யாமல் எப்போதும் கடவுளுக்காக நின்று பொறுமையாக காத்திருப்பது. இறைவன் நம்மோடு வருவார், கடவுள் இன்றைக்கு என்னை சந்திப்பார், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஜெபத்தை கேட்பார், என்னுடைய திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக கடவுள் என்னை கேட்பார், ஆசீர்வதிப்பார் என்ற அழகான செய்தியை இன்றைய நாளில் நமக்கு இந்த வார்த்தை ஜான் மில்டனுடைய அழகான நின்று காத்திருப்பது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தி ஒரு அழகான பகுதி. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. ஏறக்குறைய 3 பகுதிகளாக இந்த பகுதியானது ஆண்டவர் இயேசு தன்னுடைய அழகான போதனையை சொல்கிறார். கிறிஸ்துவ போதனை, த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம். இதில் 3 இதைதான் கடந்த வாரம் நாம் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 19 21 இல்லையா. இந்த உலகம் செல்வம் ஓர் எல்லைக்கு தான் நம்மோடு வரும். உலக செல்வம் அது நமக்கு வாழ்வு தராது. போன வாரம் நாம் பார்த்தோம், பணக்காரன் முட்டாள். அதனால தான் அந்த வார்த்தை பயன்படும். இன்று இரவே உன் உயிரை நான் எடுத்து விட்டால் நீ சேர்த்து வைத்தவை யாருக்கு சொந்தமாகும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது போன வார பகுதி. இதை இடைப்பட்ட நிலையில் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 22 34 இன்னும் ஒரு அழகான பகுதி. அந்த உண்மையான செல்வம் என்பது கடவுள் தான் தருவார். உண்மையான செல்வம், இந்த உலக செல்வம் நமக்கு ஓரளவு தான் வரும், அதற்கு மேல் வாழ்வு தராது. அந்த உண்மை செல்வத்தை கடவுள் தான் வழங்குவார். இற்று போகாத பணப்பையும் விண்ணகத்தில் குறையாத செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கேதான் திருடனும் வருவது கிடையாது, பூச்சியும் அரிப்பதும் கிடையாது. ஆக விண்ணகத்தில் குறையாத செல்வத்தை சேர்த்து வையுங்கள். ஆக அழகான வார்த்தை இல்லையா. அந்த உண்மையான செல்வத்தை கடவுள் தான் தருவார். இன்றைய நாள் நற்செய்தி, அந்த உண்மையான செல்வம் ஏது? அதான் இன்றைய நாளுடைய செய்தி. அந்த உண்மையான செல்வம் கடவுள், இயேசுதான் உண்மையான செல்வம் என்பதை தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 35 40 அழகான வார்த்தை. அந்த உண்மையான the treasure is nothing but Jesus himself. The world treasure will not give the life, rather the treasure of God will give the life. ஆகையால் இயேசுனுடைய அந்த செல்வம், இயேசுதான் செல்வம் என்கிறார். அந்த இயேசுவை பெறுவது எப்படி? அடுத்த கேள்வி. இயேசுவை நாம் உரிமையாக்கிக் கொள்வது எப்படி? அடுத்த கேள்வி. அந்த இயேசுதான் செல்வம் என்றால் அவரிடத்தில் நாம் எப்படி நெருங்கலாம்? பல கேள்விகளை நாம் எழுப்பினால் பதில் கிடைக்கும். இந்த நாளுடைய நற்செய்தியில் ஒரு 3 வகையான கூறுகள் ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது. செல்வம், இயேசுதான் செல்வம் என்றால் அந்த செல்வம் இயேசு எப்படி வருகிறார்? நம்பர் 1, செல்வம் தட்டுகிறது. Jesus knocking at the door. இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். இயேசு கதவின் அருகில் தட்டுவது போல அந்த விளக்கை வைத்துக்கொண்டு, அதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நெட்டில் கூட போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். Jesus knocking at the door. செல்வம் தட்டுகிறது அப்படின்னா இயேசு தட்டுகிறார். இன்றைக்கு ஒரு அழகான உவமை சொல்லுகிறார். அதாவது தலைவன் திருமண விருந்துக்கு செல்லுகிறார். திருமண விருந்து முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற அந்த ஒப்புமையை தன்னுடைய அந்த உவமையாக ஆண்டவர் பதிவு செய்கிறார். அதாவது செல்வன் வந்து அல்லது தலைவன் வந்து அந்த கதவை தட்டுகிறார், இயேசு தட்டுகிறார். இது ரொம்ப அழகாக திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20 ஆண்டவர் இயேசுவை கதவை தட்டுவதில் உருவகம் ரொம்ப அழகாக சொல்லப்படும். என்னன்னா, ஆண்டவர் இயேசு நம் கதவின் அருகில் தட்டுகிறார். யார் அவருடைய குரலை கேட்கிறார்களோ அவர்களோடு உள்ளே வந்து உணவருந்துகிறார், அவர்களும் அவரோடு உணவருந்துவார்கள். அன்புக்குரியவர்கள், இதில் என்ன நீங்கள் கவனிச்சிங்களா? இதில் என்னன்னா, ஒன்னொன்று ஒரு அழகு. அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறது. கடவுளுக்கும் மனிதனும் இருக்கக்கூடிய உறவில் யார் முதல் படி எடுத்து வைப்பது? who takes first initiative? நாம் அல்ல, கடவுள் தான் எடுக்கிறார். That's a beauty. கடவுள் கதவை தட்டுகிறார். The Jesus knocking at the door. Only we have to open the door. அவ்வளவுதான். கடவுள் கதவை தட்டுகிறார், நாம் தான் திறக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் தட்டிக்கொண்டே இருக்கிறார். உள்ளே வருவதற்கு, நமக்குள் வருவதற்கு, நம் உள்ளத்தில் வருவதற்கு, நம் திருமண வாழ்வில் வருவதற்கு, நம்முடைய குடும்ப வாழ்வில் வருவதற்கு, நம்முடைய துறவு வாழ்வில் வருவதற்கு
கடவுள் தட்டிக்கொண்டு நாம் தான் திறக்க வேண்டும். அவர்தான் தன்னுடைய முதல் படி, இனிஷியேட்டிவ் டேக்ஸ் ஃப்ரம் த காட். ஆகையால் கடவுள் முன்னெடுத்து வைக்கிறார், நாம் தான் இறைவனை உள்ளே வர அனுமதிப்பதாக. அருமையான வார்த்தை. கடவுள் தட்டுவதற்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்ன? இரண்டாவது, செல்வம் தட்டுகிறது. இரண்டாவது, செல்வம் தன்னை பரிமாறுகிறது. செல்வம் தன்னை பரிமாறுகிறது. அதாவது ரொம்ப அழகான ட்விஸ்ட் இந்த நாளுடைய உவமையில் என்னன்னா, தலைவன் வெளியே போயிட்டு வருகிறான். வந்த பிறகு வேலையால் என்ன செய்ய வேண்டும்? தலைவனை வரவேற்று வேலையால் தான் தலைவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தட்ஸ் எ ரூல். அதான் ஒரு சம்பிரதாயம், ஒரு அழகு. ஆனால் இங்கே நற்செய்தி பாருங்கள், நல்ல கவனிங்க. ஓமையை போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தலைவன் வருகிறார். தலைவன் வருகை தந்து பணியாட்களை அமரச் செய்து தலைவன் பணிவிடை செய்கிறான். தட் இஸ் அ ரோல் ரிவர்சல் கேரக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ரோல் ரிவர்சல் கேரக்டர். ஒரு வேஷம் மாறுகிறது. அதாவது தலைவன் வேலையாளாக மாறுகிறான், முதலாளி வேலையாளாக மாறுகிறான், வேலையாள் முதலாளியாக மாறுகிறான். இன்றைய நாளுடைய உவமை. அதாவது கடவுள் வேலையாளாக மாறுகிறார். கடவுள் நமக்கு பணிவிடை செய்கிறார். எப்படி கவனிங்க, நம்முடைய எரேமியா புத்தகம் சொல்லும், ஆண்டவர் இயேசுவின் பிணிகளை எல்லாம் தாங்கி கொண்டார், என் துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். கடவுள் நம்முடைய பிணிகளை சுமைகளை தாங்குகின்ற துன்புறும் ஊழியனாக இருக்கிறார். அதே போல பாதம் கழுவும் சடங்கு. யார் பாதத்தை கழுவியது? ஆண்டவர் இயேசு சீடருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார், அவர் பணிவிடை செய்கிறார். பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரையே கொடுக்க. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம். ரிவர்சல் கேரக்டர். அப்படி என்றால் செல்வம் தன்னை பரிமாறுகிறது. இது நற்கருணையின் உருவாகவும் சரி. இங்கே நாம் வரக்கூடிய அத்தனை பேருக்கு தன் உணவை கடவுள் பரிமாறுகிறார். God gives a meal. What is that meal? The eucharist. ஆகையால ஆண்டவர் இயேசு தன் உடலை பரிமாறுகிறார், தன் இரத்தத்தை பரிமாறுகிறார். ஆக செல்வம் தட்டுகிறார். அப்போ கடவுள் நம்மை தட்டிக்கொண்டே இருக்கிறார், தன்னையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, செல்வம் ஆயத்தம் கோருகிறது. கடவுள் தட்டுகிறார் என்றால், கடவுள் தன்னை பரிமாறுகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பெறுவதற்கு பி ப்ரிப்பேர்ட். வீடுகளிலிருந்து வரும்போது பி ப்ரிப்பேர்ட் டு அட்டெண்ட் எ மாஸ். இல்லையா? தயாரிப்போடு ஆயத்தமாக இருங்கள். அதான் இன்றைய நாளுடைய உவமை சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களை, இடையே வரிந்து கட்டிக்கொண்டு விளக்குகளை எரித்து கொண்டு நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் கதவை, ஆண்டவர் நம் இதய கதவை தட்டுகிறார், தன்னை கொடுக்கிறார். நாம் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருப்பது? அதுவும் இந்த நாளுடைய நற்செய்தி முதல் வாசகம், இரண்டாம் வாசகம். எப்படி? கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்களாக, கடவுளின் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக, கடவுளுடைய பொறுப்புகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் தட்டுகின்ற போது திறப்போம், கடவுள் பரிமாறுகின்ற போது தயாரிப்போடு நாம் பங்கெடுப்போம். துளசிதாஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், பகலினை அலங்கரிப்பது சூரியன் என்றால், இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தான், கடவுள் மேல் கொள்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வாக இருக்கும். வாழ்வுதான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வைரமுத்து சொல்வார், கரங்கள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அலெக்சாண்டருடைய வாழ்க்கை குறிப்பு ஒன்று அழகாக படித்தேன். அலெக்சாண்டர் தன்னிடம் இருக்கிற சொத்துக்களை, உடைமைகள் எல்லாம் வாரி வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏழைகளுக்கு, அன்பர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ ஒருவர் கேட்கிறார், அலெக்சாண்டரே மாமன்னா, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் உங்களுக்கு என்ன? அப்போ அவர் கேட்கிறார், எனக்கு இதனால் ஒரு பயனும் இல்லை, எனக்கு அழிந்து போகின்ற சொத்தை விட அழியா சொத்து நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதை வைத்து நான் மீண்டுமாக எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வேன் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு இருப்போர் எல்லாம் பெறுவர். அரேபிய பழமொழி. இன்றைக்கு பாருங்கள், முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி. எவ்வளவு தொலைவு உங்களுக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ரொம்ப அழகான பகுதி. என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்புக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வை தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. அதாவது இஸ்ராயேல் மக்கள் பாலஸ்தீனத்தில் சிதறி அங்கங்கே ரோமியர்களுக்கு பயந்து வாழ்கிறார்கள். சற்று தங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய யாவை கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில பேர் வாழ்கின்ற பொழுதுதான் இன்றைய நாள் முதல் வாசகம் சொல்லப்படுகிறது. பாருங்க,
மூதாதையர் கடவுளாகிய யாவே மேல் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய மூதாதையர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவருடைய நம்பிக்கை தான் எகிப்திலிருந்து நம்மை கடவுள் அழைத்து வந்தார். நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைய நாளுடைய முதல் வாசகம். இன்றைய இரண்டாம் வாசகம் கிளாசிக்கலான பகுதி. அதாவது தொடக்க கால கிறிஸ்துவர்கள் நிறைய துன்பங்கள், துயரங்கள், சவால்களை சந்தித்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் மிகப்பெரிய துன்பங்கள், கிறிஸ்துவர்களாக வாழ்ந்தபொழுது நிறைய துன்பங்கள், துயரங்களை சந்தித்த பொழுது இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் புத்தகம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள். துன்பத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், சவால்கள் மத்தியில் ஆபிரகாம் எப்படி இருந்தார்? அப்படிப்பட்ட உன்னதமான ஆபிரகாமின் இடத்தில் இருந்த நம்பிக்கை தான் நமது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதான் இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசகம். நம்பிக்கையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று ஆபிரகாமை சொல்லுகிறோம் இல்லையா? விசுவாசத்தின் மூன்று முக்கியமான விஷயங்கள் இரண்டாம் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று, அதாவது ஆபிரகாம் பாருங்க, நீர் எழுந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல். Just go to the promising land. ஏன், எதுக்கு, எங்கே என்று கேள்வி கேட்கவில்லை. அவர் கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். அவர் நம்பியது கடவுள் ஆசீர்வதித்தார். இந்த நாளுடைய ஆபிரகாம் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள். 2, அவர் குழந்தை பெறாத சூழ்நிலை இருந்தபோது, வயதான காலத்தில் உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று கடவுள் சொன்னார். அதை நம்பினார். அதை கடவுள் அவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். 3, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே குழந்தையை பலியிட ஈசாக்கை கேட்ட பொழுது கடவுள் கேட்கிறார், கடவுள் கொடுத்தார், கடவுள் கேட்கிறார், கடவுளை நம்புகிறேன் என்று முன்வந்தார் அல்லவா? அதை கடவுள் அவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆக அன்புக்குரியவர்களே, துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், சவால்கள் நேரத்தில் ஆபிரகாம் எப்படி இறைவன் மேல் நம்பிக்கையுடையவராக இருந்தாரோ அதுபோல கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நம்பிக்கைக்குரிய பணியாளராக, பொறுப்பாளராக நாம் இருப்பது. ஆக சின்ன சின்ன பொறுப்புகளில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது. இறுதியாக ஒரு அழகான ஒரு உதாரணம். சர் சி வி ராமன், நோபல் பரிசு பெற்றவர், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இல்லையா? அவர் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறார். ஒரு இன்டர்வியூ, இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இயற்பியல் பற்றிய கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த இளைஞருக்கு பதில் தெரியவில்லை. அப்போ அவர் சொல்ல, உனக்கு இயற்பியல் தெரியவில்லை, நேர்முக தேர்வில் நீ செலக்ட் ஆகலை, போ என்கிறார். இந்த இளைஞன் வருத்தத்தோடு அப்படி வெளியே வருகின்ற போது கீழே ஒரு குண்டூசி இருக்குது. அந்த குண்டூசியை எடுத்து ஒரு இடத்தில் வைத்து விட்டு செல்கிறான். சர் சி ராமன் தெரியாதனமாக அதை பார்த்து விட்டு அவனை அழைத்து, உனக்கு இயற்பியல் தெரியவில்லை, ஆனால் உனக்கு எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது, ஆகவே உனக்கு இந்த வேலையை நான் தருகிறேன் என்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் சின்ன சின்ன பொறுப்புகளில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்ற போது கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நின்று பொறுமையாக காத்திருந்து அசட்டை செய்யாமல், அலட்சியம் செய்யாமல் ஆண்டவர் இயேசு தட்டுகிறார், ஆண்டவர் தன்னை பரிமாறுகிறார், ஆண்டவர் நம்மை தயாரிப்போடு இருக்க நம்மை அழைக்கிறார். இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கைக்குரிய பணியாளரும் பொறுப்பாளருமாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். கைகள் இரண்டும் வெறுங்கை, கடவுள் மேல் வைப்பதுதான் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வே நம்பிக்கையாக மாறட்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். ஆவியின்
நன்று. நம்பிக்கைக்குரிய பணியாளரே, சிறியவற்றில் பொறுப்பாய் இருந்ததால் பெரியவற்றிற்கு உன்னை மிகப்பெரிய அதிகாரியாக உயர்த்துவன் என்று அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை. சிறியவற்றில் பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் ஆண்டவருக்காக நின்று காத்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். பல பொது தேவைகளுக்காக மன்றாடு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளராய் வாழ்ந்த இயேசுவே இறைவா, உம் வழித்தொண்டர்களாய் திரு அவையை பொறுப்புடனே நடத்தி செல்ல பணியமர்த்தப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் தங்கள் அர்ப்பணை வாழ்வினிலே இறை சத்தத்துடனே தங்களது கடமைகளை செவ்வனே ஆற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக நாட்டை நாட கற்றுத்தந்த இயேசுவே இறைவா, மண்ணகத்தில் நாட்டை ஆள பொறுப்பேற்றிருக்கும் அன்பர்கள் கயமைத்தன்மையை விடுத்து தெய்வ பயத்தால் நேர்மையை ஆடையாக, உண்மையை வாய்மையை வாழ்மொழியாக, நீதியை நடைமுறை வாழ்வாக கொண்டு பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மிகுதியாக வாரி வழங்கும் வல்லலே எம் இறைவா, திரு அவை அன்பர்கள், திருவருட்சாதனங்கள், இறைவார்த்தை, இறை விருந்து என பலவற்றிலிருந்து மிகுதியாக பெற்றுக்கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்பதனை உணர்ந்து பொறுப்புடனே பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையின் நாயகனே எம் இறைவா, நன்மையையும் இடர்களையும் ஒன்றாக பகிர்ந்து கொள்வார்கள் என்று இறைமொழிக்கு ஏற்ப எம்மோடு பயணிக்கின்ற மாதர்த்தம் அழுகையிலும் மகிழ்வினிலும் உடனிருந்து உம் உடனிருப்பை உறுதிப்படுத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவிப்போம், நாம் செபிப்போம். எதிர்நோக்கி இருப்பவருக்கு வரமருளும் இறைவா, எதிர்நோக்கு கொண்டு பயணித்து வரும் நம்பிக்கையாளர்களின் வாழ்வு மேம்படவும் அவர்களின் நம்பிக்கை வீண் போகாதவாறும் மன்றாட்டு மறுக்கப்படாதவாறும் இவ்வாறு அவர்கள் நம்பிக்கை இழந்து போகாதவாறு அருள் இரக்கத்தை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் வைத்து நாம் வேண்டுவோம். உலக செல்வங்கள் ஓர் எல்லைக்குள்ளதான் நமக்கு வந்து சேரும், அதற்கு நமக்கு வாழ்வு தராது. உண்மையான செல்வம் என்பது கடவுளிடமிருந்தான் வருகின்ற அந்த உண்மையான செல்வம் என்பது அந்த இயேசு ஒருவர் தான். அந்த இயேசுதான் செல்வம் என்றால் அந்த ஆண்டவர் நம்மை தட்டிக்கொண்டே இருக்கிறார், தன்னை பரிமாறிக்கொண்டே இருக்கிறார் உணவின் நற்கருணை வழியாக. அதற்கு நாம் ஆயத்தமாக இருந்து நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து சிறிய சிறிய பொறுப்புகளில் நாம் நல்லதொரு நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இருக்க நாம் வேண்டும். அன்பான இறைவா, அர்த்தமுள்ள வாழ்வு தினசரி நாங்கள் வாழ்ந்து காட்ட நீ தரக்கூடிய அற்புதமான அருள் ஆசு, அதை பெறுவதற்கு வரக்கூடிய இம்மக்கள் பலவீனங்களோடு இருந்தாலும் உம்முடைய அருளால் பலமாக, குறைகளோடு இருந்தாலும் உம்முடைய ஆசிரால் நிறைவாக தரக்கூடிய அன்பான ஆண்டவரை இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீதான் செல்வமும் அந்த செல்வத்தை பெற நாங்கள் எப்போதும் ஆயத்தமாய் நின்று காத்திருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை சின்ன சின்ன கவலைகளை முணுமுணுக்காமல் எங்கள் வாழ்க்கையில் பொறுமையாய் காத்திருந்து உம்மை நாங்கள் அடைவதற்கும் பெறுவதற்கும் நாங்கள் அதற்குரிய வாழ்வின் வழிவகையாக எங்கள் வாழ்வு முறை அமைய வேண்டுமென்று எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். இந்த குரலில் இன்று இப்பொழுது எடுக்கப்படுகின்ற காணிக்கை நம்முடைய திருஹிருதய குருத்துவ கல்லூரிக்காக ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்ற தாராள உள்ளத்தோடு நம் உதவிகளை செய்வோம். காணிக்கை பாடலை பாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து மகிழ்ச்சியோடு நாம் நம்பி வந்திருக்கின்ற ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு நம்மை வழி அனுப்புகிறார் என சிந்தனையோடு கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்ற பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து பாடுவதாவது. நம்புவோருக்கெல்லாம் நலமாக ஆண்டவர், தேடுவோருக்கெல்லாம் வளமாக நம் ஆண்டவர் இயேசு, அவரே கதியென்று வாழ்பவர்களுக்கெல்லாம் அருளும் ஆசீருமாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவோடு அவர் எப்பொழுதும் நம்முடைய இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அசட்டையும் அலட்சியமும் செய்யாமல் பொறுமையாய் நின்று காத்திருந்து வழிமேல் விடுவைத்து இயேசுவுக்காய் தன்னை பரிமாறக்கூடிய, தன்னை தன் திருவுடலால் இரத்தத்தால் தரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை நாம் ஆயத்தமாய் இருந்து பெற்று நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் பொறுப்பாளர்களாக இருக்க அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்தபோது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அத்துணை ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லாரன்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் நாம் முணுமுணுக்காமல் நின்று கடவுளுக்காக பொறுமையாய் காத்திருந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக நாம் வாழ்ந்து காட்ட ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன்கள் ஆண்டவரை இவையெல்லாம் பாராமல் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் திருமண குடும்பத்திற வாழ்வில் தந்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாத ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக செல்வம் வாழ்வு தரப்போவதில்லை. அப்படியென்றால் செல்வத்தை ஆண்டவர் வழங்குகிறார். அந்த செல்வம் என்பது ஆண்டவரே என்கிறார். அவர் செல்வம் தட்டிக்கொண்டே இருக்கிறார், தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம் எல்லோரையும் ஆயத்தமாய் இருந்து இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் சிறிய சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இருக்க நம்முடைய வாழ்வெல்லாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வெல்லாம் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்று. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். திருமண அறிக்கை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்தியாஸ் பங்கை சார்ந்த தந்தை ஜார்ஜ் விக்டர், தாய் அமளி ரோஸ்மேரி இவர்களின் மகன் ஜியோ ஜீல்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெனவெந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை எம்ஏ பாஸ்கர், தாய் எழில் ஜோஸ்பின் இவர்களின் மகள் டிஷா மெட்டில்டா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ரெஜினா அன்பியத்தை சார்ந்த தந்தை சுனில் சக்கரியா, தாய் ஜெய்சீலி இவர்களின் மகன் எஸ் மெர்வின் சுஜய் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மாதவரம் புனித செவிசியார் பங்கை சார்ந்த தந்தை சுந்தர், தாய் கவிதா இவர்களின் மகள் மோனிஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித தாமஸ் அக்குனியாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை விஜயகுமார், தாய் இந்திராணி இவர்களின் மகன் பிரேம்குமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் குரோம்பேட் அமல அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை டி ஆண்டனி டிக்சன், தாய் அல்போன்ஸ் இவர்களின் மகள் விக்டோரியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் புழுதிவாக்கத்தை சார்ந்த தந்தை குமாரசாமி, தாய் காந்திமதி இவர்களின் மகன் கைலாஷ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித கார்மேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆர்த்தர் இக்னேஷ் ஜார்ஜ், தாய் மார்த்தா மெர்சி இவர்களின் மகள் மரியே பிரிசிலா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஜெயக்குமார், தாய் ரோஸ்மேரி சாம்லின் இவர்களின் மகன் திரிலோக சந்தர் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித குழந்தை ஈசா அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜூட் பீட்டர் தமியான், தாய் ஹாண்டோ எலன் சேவியர் இவர்களின் மகள் கேத்தரின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைக்கி திருமண ஓலைகள். முதல் திருமண ஓலை வாசித்த நம்முடைய மணமக்களுக்கு குறிப்பாக நன்றிகளை நாம் சொல்லும். புனித கார்மேல் அன்பியம் மரிய பிரிசில்லா, எங்கே இருக்காங்க மரிய பிரிசில்லா? குழந்தை எஸ் அன்பியம் கேத்ரின், மணமகள் கேத்ரின். எஸ் எங்கே? எஸ் டு சிட் இன் ஃப்ரண்ட். அவருடைய தந்தை ஜூட் பீட்டர் தமியான், தாய் திருமதி ஆண்டோ ஹெலன் சிவன், மணமகன் திரிலோக் சந்தர் ஆகியால திருமணம் முதல் ஓலை வாசித்திருக்கின்றோம். ஆகவே அவளுக்கு ஒரு கரவொலி எழுப்பி ஒரு நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். இறைவன் அவளை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். அமர்வோம். ஓலைகள் வாசிக்கின்ற போது முதல் முறை நிச்சயமாக நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். வரவில்லை என்றால் ஓலைகள் வாசிக்கப்படாது. அதே போல் முன் வரிசையில் அமர்ந்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு அழகான விஷயம்.
ஆக நம்முடைய பங்கு பெருசு. யாருக்கு திருமணம், எந்த அன்பியத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம். ஆக அதனால தான் நாம் கடைசியில் சொல்கிறோம், ஏதாவது தடைகள் இருப்பேன் அப்படி என்றால் நாம் தெரிவிப்பது. ஆகவே திருமணம், குடும்பம் என்பது கடவுளுடைய அற்புதமான காரியங்கள். ஆகவே இதனுடைய கவனத்தை, சீரியஸ்னஸை நாம் உணர்த்துவது தான் இந்த திருமண ஓலைகள் என்பதை நாம் உணர்வோம். இன்று பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாம் எல்லோரும் வருகை தந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக, சிறு சிறு பொறுப்புகளில் நல்ல பணியாளராக இருப்போம் என்ற சிந்தனையோடு நம்மை வழி அனுப்பக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக கரவலை எழுப்பி கடவுளுக்கு நாம் நன்றிகளை மகிமையும் செலுத்துவோம். இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள், அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள், நாளைக்கு திங்கட்கிழமை புனித கிளாரா அவருடைய நினைவு நாள். 14ஆம் தேதி வியாழக்கிழமை மேக்ஸ்மிலியன் மரிய கோல்பே நினைவு நாள். 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாடு வெண்ணேற்பு பெருவிழா. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 90,487. உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த பாராட்டுக்கள். இந்த வாரத்தினுடைய ஒரு 3-4 அறிவிப்புகள் தான். 1, வருகின்ற புதன்கிழமை 13ஆம் நாள். ஒவ்வொரு 13ம் பாத்திமா அன்னையினுடைய சிறப்பான நாள். மே 13 காட்சி, தொடர்ந்து 6 காட்சிகள் அக்டோபர் 13 வரை 3 சிறார்களுக்கு. ஆகவே ஒவ்வொரு 13ஆம் தேதியும் அன்னை விரும்புகிறாள். காட்சியில் சொல்லப்பட்டது, பாத்திமா தாய் காட்சியில் சொல்கிறார், ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாருங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு அம்மா சொல்கிறாங்க. ஆகல அம்மாவின் பிள்ளைகளாக நாமும் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னையுடைய ஆசிரியை பெற வருவது நல்லதொரு பழக்கம், வழக்கம். ஆகவே வருகின்ற புதன்கிழமை எல்லாருடைய நினைவுகள் நம்முடைய பாத்திமா தாயின் மயில் வைப்போம். அன்றைக்கு காலை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிந்தவுடன் கொடியானது ஏற்றுவோம், பாத்திமா தாயினுடைய கொடி. பிறகு 1000 மணி ஜெபமாலை பாத்திமா அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படும். சாயங்காலம் 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி, பிறகு சாட்சியம் பகிர்தல், பிறகு நற்கருணை ஆசீர்வாதம், தேர் பவனி, பாத்திமா தாயினுடைய தேர் பவனி இருக்கும். சாயங்காலம் பிறகு நமக்கு தேநீரானது வழங்கப்படும். அன்றைக்கு சிறப்பிக்க வேண்டிய ஜோன் சாலமோன் பகுதி, 7th ஜோன். அன்றைய சிறப்பு கருத்து இந்த மாதம் 13ஆம் தேதி குடும்ப சமாதானத்திற்காக, பீஸ் இன் த ஃபேமிலி, குடும்பத்திற்காக ஒப்பு கொடுக்கணும். எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள், ஏதோ ஒரு விதமான கவலைகள், மனசுக்கு எவ்வளவு விதமான நிம்மதி இல்லாத சூழல்கள், பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள், தனிமையாக வாழக்கூடிய மனிதர்கள். ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதிக்காக தான் நாம் உழைக்கிறோம். அந்த நிம்மதியை தரக்கூடிய அன்னையினிடத்தில் நாம் கேட்போம். வருகின்ற புதன்கிழமை குடும்ப சமாதானத்துக்கு நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்வது தான், நேரத்தோடு வாருங்கள். இல்லை என்றாலும் வேலை முடித்துவிட்டு கடைசியிலாவது வந்து சேர்ந்து விடுங்கள். ஆக உங்களுடைய எண்ணங்கள் தான் ஜெபம். கிளம்பி வர வேண்டும் என்று நீங்கள் ஆஃபீஸில் இருந்தோ வீட்டிலேருந்து கிளம்புறீங்க பார்த்தீங்களா, தட் இட் செல்ஸ் எ குட் ப்ரேயர். ஆகவே கடைசியிலாவது அன்னையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற சாயங்காலம் திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள் என்று தான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு 15ஆம் தேதி நமக்கு அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா, இந்திய நாட்டுடைய சுதந்திர தின விழா. ஆக அன்றைக்கு கடன் திருப்பலி வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு முதல் திருப்பலி தமிழில். பிறகு 7:30 மணிக்கு நமக்கு அன்னை விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி. எல்லோரும் வாருங்கள். அன்றைக்கு விடுமுறை, சுதந்திர விழா என்று ரொம்ப சுதந்திரமாக இருந்துடக்கூடாது. அது வேறு, அந்த சுதந்திரம் வேறு, இந்த சுதந்திரம் வேறு. சரிங்களா? ஆகையால் எல்லோரும் திருப்பலிக்கு வந்து மகிழ்ச்சியோடு அந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா. ஆகையில் 7:30 மணிக்கு திருப்பலி, இடையில் கொடியானது நமக்கு ஏற்றப்படும். பிறகு 9:15 ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு புது நன்மை திருப்பலி முதல் திருவிருந்து வழங்குகின்றோம். ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட பிள்ளைகள் திருவிருந்தை நம்முடைய பங்கில் பெறுகிறார்கள். அவளுக்கான பாவசிங்கத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கேட்கப்படும். ஆகிய 11 மணிக்கு புதுநன்மை திருப்பலி, மீண்டும் ஆக சாயங்காலம் மாலை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். இப்படியாக ஏறக்குறைய 6 திருப்பலிகள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு வருகின்ற சனிக்கிழமை இளைஞர்களுக்கான ஒரு நாள் தியானம் ஆங்கிலத்தில் நடைபெறும். கூடுமான அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே. காலை 9:30 4:30 வரைக்கும் த ரெட்ரீட் வில் பி இன் இங்கிலீஷ். ஆகல இங்கிலீஷ் தானே பிள்ளைங்களுக்கு புரியும். பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அவர்களை ரொம்ப ஆன்மீகத்தில் கொண்டு செல்ல ஒரு அழகான வாய்ப்பை பயன்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அன்பிய கூட்டங்கள் வருகின்ற திங்கள் கிழமை மாலை 7 மணிக்கு பிறந்த பிரெட் அன்பியம்
திருமதி தேவி இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு, புனித பெஞ்சமின் அன்பின் தங்கமணி இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு, புனித கபிரியல் அன்பின் எட்வின் ஏஞ்சலா இல்லத்தில், சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கு புனித அந்திரேயா அன்பியம் திரு வின்சென்ட் அனிதா இல்லத்தில், மாலை 6:30 மணிக்கு சில்வஸ்டர் அன்பியம் வின்சென்ட் சகாயராஜ் இல்லத்தில், மாலை 7:30 மணிக்கு அகஸ்தினார் அன்பியம் சேவர் லூர்து மேரி இல்லத்தில் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் சிறப்பாக நம்முடைய திரு இருதய குருத்துவ கல்லூரிக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். நன்றாக நாம் வைத்துக் கொள்ளுங்கள். குருக்கள் இன்றைக்கு கிடைப்பது மிக மிக கடினம், சவால். கிடைக்கின்ற குருக்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுவும் இயேசுவை நான் அன்பு செய்கிறேன். If at all I love my Jesus, it's understood that I love my priest. இயேசுவை அன்பு செய்வது குருக்களை அன்பு செய்வது, குருக்களை அன்பு செய்வது இயேசுவை, ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆகவே நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, பிற மாநிலங்களுக்கு நாம் குருக்களை தயார் செய்து அனுப்புகின்ற இடம்தான் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட அந்த பூந்தமல்லி திருதிய குருத்துவ கல்லூரி. அங்கே தான் குருக்கள் உருவாகும். அதனுடைய இல்லத்தந்தை தான் ரெக்டர், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தான் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். அருத்தந்தை ஜோ அவர்கள் முதல் திருப்பலியில் கலந்து கொண்டார். இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருக்க போகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருதிய குருத்துவ கல்லூரி முன்பெல்லாம் ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக ஃபாரின்ல தான் உதவியெல்லாம் கிடைப்பெல்லாம் அப்படி இல்லை, மிக கடினமான சூழ்நிலை. ஆகவே நம்மை நம்பி அவர்கள் அந்த குருத்துவ கல்லூரி நடத்துகிறார்கள். தாராள உதவுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பேசுவார். ஆகவே நம்முடைய கரங்கள் நம்முடைய குருக்களுக்காக எப்பொழுதும் இருக்கட்டும். அருத்தந்தை ஜோ அவர்களை சிறப்பாக அவர் செய்கின்ற பணிகளை கரவலை எழுப்பி அன்போடு அவர்களை வாழ்த்துவோம். பிரியமானவர்களே, அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அடுத்த பூசை இருக்கிறது என்று தெரியும். ஒரு குருமானவனை குருவானவராக உருவாக்க 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 12 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டுகள் அவர்கள் இளங்குரு மடத்திலும் 7 ஆண்டுகள் பெரிய குரு மடத்திலும் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில், எல்லா மறை மாவட்டத்திலும் இந்த குருகுலம் கிடையாது. நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் 1936ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை அவர்களால் இந்த குருமடமானது தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஏறக்குறைய 3000 குருக்களை இந்த குருமடம் உருவாக்கி இருக்கிறது. 28 ஆயர்களை இந்த குருமடம் உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது கடைசியாக வேலூர் மறை மாவட்ட ஆயர் அம்ப்ரூஸ் அவர்கள், தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியாக இந்த குருமடம் நல்ல பல உள்ளங்களை, குருக்களையும் ஆயர்களையும் உருவாக்கி இருக்கிறது. இன்று ஏறக்குறைய 200 குருமானவர்கள், கரெக்டான நம்பர் சொல்லணும், 191 குருமானவர்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மறை மாவட்டங்களுக்காகவும், அதே போல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் பல வட மாநிலங்களில் இருக்கிற மறை மாவட்டங்களிலிருந்தும் குருமானவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 பேராசிரியர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 30 நான் டீச்சிங் ஸ்டாஃப் அங்கே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்று. அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பணி எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. குருக்கள், கன்னியர்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. நீங்கள் ஒருவேளை வேலை பளுவினால் அதற்கான நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியானால் இந்த பணியை செய்பவர்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. 3 விதங்களில் நீங்கள் எங்களுக்கு உதவலாம். முதலாவதாக உங்களுடைய ஜெபம். இந்த ஜெபத்தின் வழியாக எங்களுக்கு உதவலாம். உங்களுடைய ஜெபம்தான் பலவீனமான எங்களை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. அருள் தந்தையர்களுக்காகவும், அருள் சகோதரிகளுக்காகவும், சகோதரர்களுக்காகவும், தேவ அழைத்தலுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இட்ஸ் யுவர் ப்ரேயர் தட் கீப்ஸ் அஸ் க்ளோசர் டு காட். இரண்டாவதாக, உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். தேவ அழைத்தல் பெற்றுக்கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். அவன் விருப்பப்பட்டா போகட்டும், அவன் விருப்பப்பட்டா போகட்டும், நல்லது தான். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்த தேவையில்லை. ஆனால் உற்சாகப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு குருக்களாக இருக்கிறோம் என்றால் பெற்றோருடைய உற்சாகம் ஊக்கமும் தான். அவர்கள் எங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்தியது கிடையாது. எனவே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை தேவாலயத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். மூன்றாவதாக, நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர், ஒரு காலத்தில் குடும்பத்தில் 10 குழந்தைகள், 5 குழந்தைகள் இருந்தாங்க, இப்போல்லாம் ஒன்று கண்ணே கண்டு தான். ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்தால், இந்த குரு மாணவர்களாக, அதாவது குருக்களாக படிக்கக்கூடிய அந்த குரு மாணவர்களை ஏதாவது ஒரு குரு மாணவனை எடுத்துக்கொண்டு அவனுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அவனுடைய உருவாக்கத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஆக எப்படி நீங்கள் உதவி செய்யலாம் என்றால் 3 வழிகள் இருக்கிறது. அதாவது ஒரு குருமானவனுடைய உருவாக்கத்திற்கு ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவாகி, நான் சொல்வது குறைந்தபட்சம். அப்படி என்றால் 7 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள். எல்லாவற்றையும் உங்களிடம் நாங்கள் கேட்கப் போவது கிடையாது.
உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுக்கலாம். முதல் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், நாங்கள் ஒரு குருமானவனுக்கு 1 லட்சம் என்றால் ஒரு வருடத்திற்கு நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் எவ்வளவு செலவாகும் என்று. ஆக நீங்கள் மாதம் ஒரு முறை மாதத்திற்கு 1500 ரூபாய் என்று நாம் நிர்ணயித்திருக்கிறோம். 5 வருடங்கள் நீங்கள் அவ்வாறாக தொடர்ந்து கட்டினால் அந்த தொகையானது 75,000 ரூபாயை தொடும். அல்லது மாதம் வேண்டாம் ஃபாதர், நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை 15,000 ரூபாய் கொடுத்து விடுகிறோம். 15,000 என்று நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். நீங்கள் குறைவாகவோ மேலாகவோ கொடுக்கலாம். 5 ஆண்டுகள் நீங்கள் வருடம் நீங்கள் செலுத்துகின்ற பொழுது அந்த தொகையானது 75,000 ரூபாய் அல்லது 1 லட்சத்தை தொடும். அப்பொழுது நீங்கள் ஒரு குருமானவனை தத்தெடுத்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஃபாதர், ஆண்டவர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் உடனே கொடுத்துடுறோம் என்றால் நிரந்தர வைப்பு நிதியாக 75,000 ரூபாயோ அதற்கு மேலோ கொடுத்தாலோ நீங்கள் ஒரு குருமானவனை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஆக இப்படியாக 4 வழிகள் இருக்கிறது. ஒன்று, உங்களால் முடிந்தது. இரண்டாவது, மாதத்திற்கு ஒரு முறை என்று 5 ஆண்டுகள் தான், நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு கிடையாது. மூன்றாவது வழிமுறை, வருடத்திற்கு ஒரு முறை என்று சொல்லி 5 ஆண்டுகள், அல்லது நிரந்தர வைப்பு நிதியாக ஒட்டுமொத்தமாக ஒரு தொகையை கொடுப்பது. ஆக இந்த வழிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இதனால் உங்களுக்கு கிடைக்கூடிய பயன் என்னவென்றால், நீங்கள் ஒரு குருமானவனை படிக்க வைத்து அவனை தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குருவானவர் ஆன பிறகு உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக, இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடியவராக, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக அவர் செயல்படுவார் என்பதையும் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் உங்களுடைய பெயர் சொல்லி உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்கனவே நிறைய ஜெபங்களை பெற்று நிறைய பேர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். இது அடுத்ததான ஒரு பயன். அது மட்டுமல்ல, இறையேசு பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் 5 ரூபாயோ 10 ரூபாயோ இழக்கின்ற பொழுது அதை கடவுள் நமக்காக 1000 மடங்காக 10,000 மடங்காக கூட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளுடைய அன்பிற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்கின்ற இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல நீங்களும் முகமலர்ச்சியோடு கொடுத்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய பங்குல ஏற்கனவே இந்த வருடம் ஆகாஷ் என்கின்றவர் குருவானவராக இருக்கிறார். அதே போல் அருள் தந்தை ரூஃபஸ் எனக்கு தெரியும். ஆக இப்படியாக நம்முடைய பங்கில் இன்னும் நிறைய தேவ அழைத்து நிறைய பேர் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபிக்கின்றோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான பங்கு தந்தை ஏற்கனவே உங்களை தயாரித்திருக்கின்றார். கவரெல்லாம் வேற ஃபாதர் அடித்து கொடுத்திருக்கிறார். திரு இருதய குருமடத்தின் மீது அதிக அக்கறையும் அன்பும் நேசம் கொண்டவர். எனவே தந்தைக்கு திரு இருதய குருமடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர் தாமஸ் இளங்கோ. ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது அருள் சகோதரர்கள் வெளியே இருக்கிறார்கள். உங்களுடைய பெயர்களை, தொலைபேசி எண்ணை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். அல்லது நீங்கள் அந்த துண்டு பிரசாரத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று கலந்து ஆலோசித்து விட்டு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் எல்லா விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் QR கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேங்க் அக்கவுண்ட், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விளக்கங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஸோ மீண்டும் மறுமுறை நம்முடைய திருநிதிய குருமட பேராசிரியர், அதனுடைய பொறுப்பு தந்தை அருட்தந்தை ஜோ அவர்களுக்கு நல்லது ஒரு கரவலை எழுப்பி உற்சாகத்தை நாம் தெரிவிப்போம். நாம் சார்பாக இருந்து அவர்கள் பணி செய்கிறார்கள், வாழ்த்துவோம். தாராள உள்ளத்தோடு இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது 2ஆம் கலெக்ஷன் நாம் வழக்கமாக வின்சென்டி பால் கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய குருகுலத்திற்கு நாம் கொடுப்போம். முடிந்தவர்கள் செய்யுங்கள். தாராள உள்ளத்தோடு வாருங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பை அளிப்பதாக. அது எங்களை மது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாதாவிடத்தில் நாம் சொல்லிவிட்டு நாம் வீட்டுக்கு செல்வோம். அன்னை பார்த்து கொள்வார். அந்த தேவத்தாய் நமக்கு துணையாக இருக்கிறார். பாத்திமா அன்னையினுடைய பாதுகாவலில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாள், இந்த வாரம், நம்முடைய வேலைகள், நம்முடைய பயணங்கள், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நாம் சந்திக்க போகின்ற மனிதர்கள், நாம் நடத்துகின்ற குடும்ப வாழ்வுகள், கணவன் மனைவி, மனைவி கணவனுக்காய், பிள்ளைகளுக்கு அம்மா தாயே, உடைய மக்களாகிய நாங்கள் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம்.
எங்களெல்லாம் பாரும் தாயே, எங்களெல்லாம் வழி நடத்தும் தாயே, எங்கள் குறைகள் மத்தியில் நிறைவாக, எங்கள் பலவீனங்கள் மத்தியில் பலமாக வழிநடத்தலும். இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் எங்களோட பயணம் செய்வீராக. மகிழ்வோடு மன நிறைவோடு நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக செல்வார்கள். நீரே எங்களுக்கு துணையும் அருளும் ஆசீர்வாதமாக இருந்து வழி நடத்துவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. குருத்துவ கல்லூரிக்காக சிறப்புகளை முடிந்தவர்கள் முடிந்தால் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். இறுதி பாடலை நாம் பாடுவோம். வருகின்ற வாரம் பிரிட்டோ அன்பியம் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நித்திய ஸ்துதிக்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை